வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம கருப்பட்டி மைசூர்பா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோங்க. நான் பார்த்தீங்கன்னா 100 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன், 400 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 கப் அளவு எண்ணெய் கூட எடுத்துக்கலாம், 1 கப் அளவு நீங்கள் நெய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. மாவு வந்து நம்ம இப்போ சலிச்சு எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாவோட மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா போதும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. மாவோட மணம் வந்துருச்சு. இனி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துக்குள்ளே வறுத்தா போதும். இந்த கருப்பட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்படியே போட்டு தண்ணியில் நம்ம அடுப்பில் வச்சோன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால தட்டி கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். இதை இப்போ வந்து நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறது கிடையாது, கரைச்சி தான் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் அல்லது ஆயில் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடலை மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள், கருப்பட்டி வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து இப்போ நம்ம மைசூர்பா எதில் செய்ய போகிறோமோ அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். குப்பை ஏதாவது இருந்தாலும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து லைட்டாக நம்ம இப்போ பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. நமக்கு அந்த ஒரு கம்பி பதம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு பாருங்கள், கம்பி பதத்தில் வருது. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1 கப் அளவு நெய், அதை கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துட்டு வாங்க. நம்ம எடுத்து வச்ச நெய்யில் பார்த்தீங்கன்னா 1 கப் ஆல்ரெடி சேர்த்திட்டோம். இப்போ 1 கப் தான் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துட்டு வரலாம். இப்போ நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அந்த நெய்யை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் கூட. நம்ம நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே 2 நிமிஷம் கிண்டி விடுங்க, போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர்பா வந்து நீங்கள் எந்த பாத்திரம் வச்சுருக்கீங்களோ, இல்லை டிஃபன் பாக்ஸோ, இல்லை எதோ இல்லை ட்ரேவாக இருந்தாலும் ஓகே, அதில் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை அதில் கொட்டிக்கலாம். இப்போ மைசூர்பாக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் செஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் ஸ்கொயராக தான் வேணும். அதனால் நான் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ்லேயே சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம்.
நம்ம ஊற்றுனப்பவே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்குங்க. இப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனில் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூடு ஆறணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். மைசூர்பாக் பார்த்திங்கன்னா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் 20 மினிட்ஸ் கூட வைக்கலைங்க. 10 to 15 மினிட்ஸ்லேயே சூடு ஆறிடுச்சு. அதுலேயே எடுத்துட்டேன். இனி வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து மைசூர் பாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இதை திருப்பி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பான கத்தியாக வச்சுக்கோங்க. அப்புறம் பாகு காய்ச்சிரும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா அந்த கம்பி பதம் லைட்டாக நமக்கு வரணும். ரொம்ப விட்டிங்கன்னா மைசூர் பாக் வந்து ரொம்ப கட்டியாக இறுகின மாதிரி ஆயிரும் ஆற ஆற. அப்புறம் அந்த நான் வந்து 20 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ்லேயே எடுத்துகிட்டேன். அந்த லைட்டான சூடு இருக்கும்போதே அப்போ தான் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கும் வந்து நல்லா ஈஸியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து பாகு வந்து ரொம்ப இறுக்கமாக காய்ச்சிட்டோம்னா இப்போ வந்து இந்த சாஃப்ட்னஸ் நமக்கு வராதுங்க. நமக்கு இப்படி உடைக்க முடியாது, அப்படியே ரொம்ப டைட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து சாக்லேட் டேஸ்ட்லேயே இருக்குது நம்ம கருப்பட்டி போட்டனால. நார்மலாக அந்த மைசூர் பாக் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் சுகர் போட்டு செய்யும்போது நமக்கு ஒன்று சாப்பிடும் போதே திகட்டின மாதிரி ஆகிடும். இது கருப்பட்டி போட்டிருக்கிறனால நமக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது. ப்ளஸ் வந்து உடலுக்கும் வந்து கெடுதல் கிடையாது. ஆரோக்கியமான டிஷ் தான் இது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.